ஹஹா குட்டீஸ், குழந்தைகளே, செல்போன்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று ஒரு கதை மூலம் தெரிந்து கொள்வோமா? ஒரு அழகாக வீட்டில் அஞ்சலி மற்றும் ஆகாஷ் என்று 2 குழந்தைகள் இருந்தனர். அவர்களுக்கு விளையாட பொம்மைகளும் கதைகள் படிக்க புத்தகங்களும் நிறைய இருந்தும் அவர்களின் உலகம் முழுவதும் செல்போன் ஸ்கிரீனுக்குள்ளேயே சுருங்கிப் போயிருந்தது. காலை எழுந்ததும் செல்போன், சாப்பிடும்போது செல்போன், ஏன் தூங்கப் போகும்போதும் செல்போன் என்று ஆகிவிட்டது. பெற்றோர்கள் அருகிலேயே அமர்ந்து அவர்களுடன் பேச முயன்றாலும் அஞ்சலியும் ஆகாஷும் தங்கள் செல்போனில் மூழ்கி அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. செல்போனை பார்த்து பார்த்து அவர்களின் கண்கள் சோர்வடைந்தன. இரவு முழுவதும் வீடியோ கேம்கள் விளையாடி தூக்கமின்றி பள்ளிக்குச் சென்றனர். இதனால் என்ன ஆனது தெரியுமா? பள்ளியில் ஆசிரியர் பாடம் நடத்தும்போது அவர்களுக்கு அதில் கவனம் செலுத்த முடியவில்லை. வீட்டுப் பாடங்களை செய்யாமல் தேர்வுகளுக்கு தயாராகாமலேயே இருந்தனர். இதன் விளைவாக அஞ்சலியும் ஆகாஷும் தேர்வில் மிக குறைவான மதிப்பெண்களை பெற்றனர். தங்கள் பிள்ளைகளின் இந்த நிலையைக் கண்ட பெற்றோரின் இதயம் உடைந்தது. கண்கலங்கிய நிலையில் பெற்றோர் பாசத்துடன் குழந்தைகளிடம் பேசினர். அன்பு குழந்தைகளே, செல்போன் உங்களை ஆட்டிப்படைக்கிறது. அது உங்களுக்கு உண்மையான நண்பன் இல்லை. உங்கள் படிப்பை, உங்கள் ஆரோக்கியத்தை, எங்களைப் போன்ற உங்கள் அன்பான உறவுகளை அது பறித்துவிடும். நீங்கள் இந்த செல்போன் மோகத்திலிருந்து வெளியே வந்து உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று உருக்கமாக கூறினர். பெற்றோரின் அறிவுரைகளை கேட்ட அஞ்சலியும் ஆகாஷும் தங்கள் தவறுகளை உணர்ந்து மிகவும் வருந்தினர். அப்பா, அம்மா, நாங்கள் தவறு செய்துவிட்டோம். இந்த செல்போன் எங்களை இப்படி மாற்றிவிடும் என்று நினைக்கவில்லை. இனிமேல் நாங்கள் செல்போனை அளவோடு பயன்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்தனர். அந்த நிமிடத்திலிருந்து இருவரும் மாறத் தொடங்கினர். அவர்கள் செல்போன் உபயோகத்தை குறைத்து புத்தகங்களை படிக்கத் தொடங்கினர். நண்பர்களுடன் விளையாட வெளியே சென்றனர். வீட்டு வேலைகளிலும் பெற்றோருக்கும் உதவி செய்தனர். பெற்றோரும் மகிழ்ச்சியுடன் அவர்களை பாராட்டினர். அஞ்சலியும் ஆகாஷும் செல்போனின் ஈய பிடியிலிருந்து மீண்டு ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நீதி: செல்போன் ஒரு பயனுள்ள கருவிதான். ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் அது நம் படிப்பை, ஆரோக்கியத்தை, உறவுகளை, ஏன் நம் எதிர்காலத்தையே கூட பாதிக்கும். செல்போனை அளவோடு பயன்படுத்தி மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் அவசியம்.